2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா கொதிக்க வைங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது லைட்டாக கொதி வந்த உடனே வறுத்த சேமியா ஒரு 1/2 பாக்கெட் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேமியா நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு இதை இருத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இருத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு பெப்பர் 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதில் ஒரு 5 முட்டையை சேர்த்துருங்க. 5 எக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி இதை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். மிதமான தீயில வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்லேட் ஊற்றிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ்லாம் வேண்டாம், மீடியம் சைஸ்லேயே இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் பரப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கார்னர்லேயும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ஒரு சைடு நல்லா குக் ஆன பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலேயும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இதை ஒரு தடவை திருப்பிட்டு உடனே இதை எடுத்துருங்க. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் மீதி இருக்கிற ஆம்லேட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.